வணக்கம் கைஸ். இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி தாங்க வேறு 2 ஜெர்சி மாடுங்க. நல்லா தரமான ஜெர்சி மாடுங்க. இப்போ தான் கொண்டு இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜெர்சி நல்லா தரமாக இருக்குதுங்க, செமையாக இருக்குதுங்க. பல்லு கேட்டார், பல்லு என்னன்னு தெரியலிங்க. பாருங்கள், நல்லா ரெண்டுமே வந்து நல்லா தரமான ஜெர்சி மாடுங்க தான். இங்கே ஒரு செப்பு மட்டப்பள்ளி சந்தையில் சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க. செப்பு நல்லா இருக்குங்க. கிடாரின்னு நினைக்கிறேன், தலைச்சேத்துன்னு நினைக்கிறேன். கைஸ், மட்டப்பள்ளி சந்தையில் இப்போ ஒரு குரூப், அதாவது கண்ணுக்குட்டிங்க பசுமாடுங்கள்லாம் வந்து செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா தரமாக இருக்குது. இப்போ தான் வந்துங்க இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 கண்ணுக்குட்டி வேறு இருக்குங்க. நல்லா ஜம்மன்னு இருக்குது. இல்லை, ஆண்டியப்பனூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த கண்ணுக்குட்டிங்க பசுமாடெல்லாம். இல்லை, நாட்டு பசுமாடுங்க. கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. கண்ணுக்குட்டிங்கெல்லாம் எல்லாம் வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. 2 பசுமாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்ணுக்குட்டிங்க எல்லாம் இறக்க போகிறாங்க. கண்ணுக்குட்டிங்கெல்லாம் அம்மா கிட்டத்தட்ட ஒரு 7 கண்ணுக்குட்டி 8 கண்ணுக்குட்டி இருக்குங்க. இந்த பக்கம் 2 ஏற்காலையில் கொண்டு வந்திருக்காங்க. நெத்தில போடுறது நல்லா தரமாக இருக்குதுங்க. கண்ணுக்குட்டிங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு கண்ணுக்குட்டியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, ஜோடி. சாப்பிட்டு அதே சாப்பிட்டு சூப்பரான கண்ணுக்குட்டிங்க, ஜோடி கண்ணுக்குட்டிங்க. அங்கே பாரு, ஜம்பு கண்ணுக்குட்டியா, சரியான அட்டகாசம். எல்லாம் ஒரே டைமில் எகிரிச்சிங்க. எல்லாம் எப்படி இருக்கு பாரு கண்ணுக்குட்டிங்க, தரமாக இருக்கா கண்ணுக்குட்டிங்கெல்லாம். வேறு லெவலில் இருக்குது கண்ணுக்குட்டிங்க. நல்லா புள்ளிமண் மாதிரி இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டிய. காலை கண்ணுக்குட்டி செம்மையான கண்ணுக்குட்டிங்க. இதுதாங்க இப்போ வந்து ஏற்காலைங்க வந்து கொண்டு வந்தாங்க மற்றப்பள்ளியில். இப்போ தாங்க கொண்டு வந்தாங்க அதே மயில கலர் ஏற்காலைங்க 2 ஒரு ஜோடி. நல்லா செம்மையாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து செம்மையான காளைங்க தாங்க. இப்போ தான் இறக்கி வந்து நிற்க வச்சுருக்காங்க இந்த கணக்கு காளைங்க. கண்ணுக்குட்டி ஒரு பசுமாடு, அதோட கண்ணுக்குட்டி தான். எப்படி இருக்குது பாருங்க. 42 வந்து விலை சொல்லியிருக்காங்க.
பேசிகிட்டு இருக்காங்க, விலை பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது பசுமாடு, நல்லா மீடியமான பசுமாடுங்க. அருமையாக கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் அந்த மாதிரி கறக்குங்க இந்த பசுமாடுங்கள்லாம். திருப்பதி ஆனால் அது பாருங்கள், ஒரு ஜோடி காளைங்க நல்லா வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா ஜோடி அவ்வளோ தரமாக இருக்குது, பார்த்து பாருங்கள். ரொம்ப சரியான ஜோடிங்க. அது அப்படியே முகத்தை வந்து அப்படியே காமிக்கிறேன். அப்படியே இருக்கு பாருங்க, ஒரே மாதிரி ஜோடி போட்டு கொண்டு வந்திருக்காருங்க திருப்பதி அண்ணாது இன்னைக்கு. செம்ம செம்ம செம்ம. பல்லு வச்சு சொல்லாது, இன்னும் பல்லே வைக்கலீங்களாங்க. சூப்பர். இந்த கண்ணுக்கு நாங்கள் இப்போ தாங்க இறக்குனாங்க கண்ணுக்குட்டி. இன்னும் ரேட்டுக்கு வந்து வாங்கினாங்க என்னன்னு தெரியல, வேலை பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோக்கு முடிச்சுன்னு தெரியலைங்க. கண்ணுக்குட்டி வந்து சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி 25 வந்து கொடுத்து வாங்கியிருக்காங்க. பேஸ் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைங்க. 2 காளை கன்றுக்குட்டிங்க பார்த்தீங்கன்னா இது வந்து 48 ரூபாய்க்கு 49 ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிருக்குதுங்க கண்ணுக்குட்டிங்க. கண்ணுக்குட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. பல்லு வைக்காத கன்றுக்குட்டிங்க, ஏர் கன்றுக்குட்டிங்க, நல்லா அருமையான குட்டிங்க. கலர் பார்த்திங்கன்னா சூப்பர் கலரு, ஒரே மாதிரி இருக்குது. ஜோடி பார்த்திங்கன்னா அழகான ஜோடிங்க. இன்றைக்கி மற்றப்பள்ளி சந்தையில் ஜம்மன்னு இருக்குது, வளர்ப்புக்கு ஜம்மன்னு இருக்குது. கண்ணுங்க பாரு, மற்றப்பள்ளியிலே இன்றைக்கி வந்ததில் தரமான கண்ணுங்க. தான் திருப்பதி தானே அது. 1.10 வரையும் கேட்டிருக்காங்களாம், இன்னும் விலை வந்து படியிலைங்க. நல்லா அப்படி ஒரு கண்ணுங்க, நல்லா ஹைட்டு, ஏறு, வண்டிக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தரமான கண்ணுக்குட்டிங்க. எப்படி இருக்கு பாருங்க ஜோடி, பாருங்கள் வேறு லெவலில் ஜோடிங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நல்லா தரமான ஜோடிங்களாக இருக்குது. மாடு கெட்டு போனா பசங்க 4 பேருக்கு அப்பதான் வணக்கம் 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 வணக்கம். வந்து கேட்டுட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னே நிற்கிதுங்க ரேட்டு, கொஞ்சம் பக்கத்தில் தான். ஆனால் கலைங்கள்லாம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு தரமான கலைங்க. பசுமாடுங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு தெரில. இந்த பாரு நல்லா இருக்குது பசுமாடு, சூப்பராக இருக்குது. இந்த பசுமாடு 35 சொல்லிட்டு இருக்காங்களாம். கண்ணுக்குட்டியோட இருக்குது. 32 கேட்டுட்ருக்காங்க. கண்ணுக்குட்டியோட சேர்த்தாங்க, கண்ணுக்குட்டி ப்ளஸ் மாடு.
எல்லாருக்கும் அந்த மாதிரி தானா அண்ணன் தனபாணி அண்ணன் வந்து பேசி முடிச்சிட்டாரு. ஓடி போயிடலாம். கேஸ் எல்லாரும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளியில் தாங்க இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு ஜெர்சி மாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா தரமாகவும் இருக்குது, செனையாகவும் இருக்குது. இந்த ஜெர்சி மாடு பார்த்தீங்கன்னா 71 72 சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6 பல்லுங்க, நல்லா தரமான பசு மாடுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 10-15 நாளில் வந்து கன்று போட்டுரும். ஜெர்சி நல்லா சூப்பரான ஜெர்சிங்க. விலை வந்து போயிட்டுருக்குது, இன்னும் வந்து முடியலைங்க. 6 பல்லு, விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70க்கு மேலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜெர்சி. இது இருக்குதுங்க பாருங்க. இதுவும் தரமான ஒரு நாட்டு கிராஸ் பசுமாடு தாங்க. 8 லிட்டர்லேருந்து ஒரு 10 லிட்டர் வந்து கறக்கக்கூடிய ஒரு நாட்டு கிராஸ் பசுமாடு தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா. இதுவும் சென மாடு தாங்க. வியாபாரம் எடுத்து போயிட்டுருக்குங்க. எவ்வளோன்னு தெரியல, எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ வந்து வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ தரமான ஒரு பசுமாடுங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா தரமாக இருக்குதுங்க. பல்லு கில்லு எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காருங்க. பல்லெல்லாம் நல்லாக்குதே போய் சூப்பர் சூப்பர் சூப்பர். எவ்வளோண்ணா சொல்லி? 51. சரி சரி சரி, 51ங்களாங்க. சூப்பராக இருக்குது. முடிஞ்சிச்சுங்களாங்க. 51க்கு முடிஞ்சிருக்குதுங்க. அது நல்லா செம்மையாக இருக்கு. இங்கே ஒரு ஜெர்சி மாடு இருக்குங்க. என்ன ரேட் சொல்கிறாங்க, எவ்வளோ பால் கறக்குது அப்படின்றத வந்து ஒரு அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு கேட்டுட்ருக்காரோ, 40-42 கேட்டிருக்காரோ. ஒரு 10 லிட்டரு வந்து கேரண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜெர்சி மாடுங்க, இது சென மாடுங்க, நல்லா செனையாக இருக்குங்க. ஒரு 45 ரூபாய்க்கு மேலே சொல்கிறார் போல இருக்குது. அவங்க 40 ரூபாய்க்கு வந்து கேட்டுட்ருக்காங்களாம். செனையாக இருக்குங்க. ஒரு 10 லிட்டரு வந்து கேரண்டிங்க மாடு. நம்ம ராமசாமி அண்ணா ஒரு பசுமாடு, நாட்டு பசுமாடு கொண்டு வந்திருக்காரு. வணக்கண்ணா. இப்போ இதுதாங்க அந்த நாட்டு பசுமாடு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ சொல்கிறாரு தெரியல. எத்தனை கொண்டு வந்தீங்க நீங்கள்? ஒரு 5 வந்துச்சு. 5. இப்போ இன்னும் 1 இருக்கா? ஒன்று தான் இருக்குது. இது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? 28 சொல்லலாம், 25 வரைக்கும் கேட்குறாங்க. சரிண்ணா சரிண்ணா. ஒரு நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க? 25 மேலே வந்தால் கொடுத்துடலாம். சரிண்ணா 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 சரிண்ணா. ராமசாமி அண்ணங்க வியாபாரி. அண்ணா அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 51 19 74 14. அண்ணன் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் பசிலிக்குட்டிங்க வியாபாரி. அண்ணா மாடு வேணும்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாவட்ட சந்தையில் பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் கணக்கு ஒரு 3 நிற்குதுங்க. ஜோடி வந்து 35,000 ரூபா வந்து சொல்லியிருக்காரு அண்ணன். முன்னப்பின்ன வாங்கிக்கலாங்க. ஒரு 2000-3000 முன்னப்பின்ன கொடுத்துருவாரு. ஒரு சூப்பராக நல்ல அருமையான வளர்ப்பு கண்ணு தாங்க. அது நம்மளை பார்த்தோன்னா தலை ஆட்டுதுங்க பயங்கரமாக. ஜோடி 35,000 ரூபா வந்து சொல்லியிருக்காரு அண்ணன். நீங்கள் வியாபாரிங்களாண்ணே? வாங்கி வளர்க்குறதா? உங்கள் சொந்த கண்டுபிடி? ஓ சரி, வாங்கி தான் சேல்ஸுக்காக கொண்டு வரீங்க. சரி 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 சரி. உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கண்ணா, யாருன்னா வேணும்னா கேட்பாங்க. 98 431 90 566. எந்த ஊர்னா உங்கள் பேர் சொல்லுங்கள்? போலூர். மூலக்காடு. உங்கள் பேர்னா?
கே முனியப்பன். கே முனியப்பன் போலூருங்க, வியாபாரிங்க. அவர் வாங்கி எடுத்து வந்து சேல்ஸ் தான் பண்ணுவார். வேணுன்றதா நம்பர் சொல்லியிருக்காங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாவட்ட சந்தைங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தலை சேர்த்து கண்ணுக்குட்டிங்க வந்து விற்பனைக்காக வந்துருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே 35லேருந்து ஒரு 40-45 வரைக்கும் போகக்கூடிய அந்த கண்ணுக்குட்டிக்கு தாங்க. நல்லா பெரிய சைஸ் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் நல்லா தரமாக இருக்குது. 2 கண்ணுக்குட்டி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான கண்ணுக்குட்டிங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 45,000 அந்த மாதிரி போகுதுங்க இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றப்பள்ளியில். இங்கேயும் பாருங்கள் ஒரு ஹெச்எப் கண்ணுக்குட்டி இருக்குது பாருங்கள். நல்லா தரமான கண்ணுக்குட்டி. அதில் ஒரு 35 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து போவாங்க. வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு. நல்லா சுறுசுறுப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஆனால் நாட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டல்லு தாங்க. ஆனால் ஹெச்எப் மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துருக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு 35-40 இந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தால் இந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்க நம்ம வந்து மற்றப்பள்ளி சந்தையாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடக்குங்க. நல்லா சூப்பரான கண்ணுக்குட்டிங்க. இங்கே வந்து கண்ணுக்குட்டிங்க தான் ஜாஸ்தியாக வந்து கிடைக்குங்க மற்றபடி. ஐயா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எப் கண்ணுக்குட்டி வந்து மற்றப்பள்ளி சந்தையில் தான் கொண்டு வந்திருக்காரு. பார்த்திங்கன்னா 28,500 வந்து ரேட்டு வந்து சொல்லியிருக்காருங்க. கண்ணுக்குட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லா தூக்கலாக தான் இருக்குது. வாங்குறதுக்காக எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்து வந்திருக்காங்க. ஸோ மற்றப்பள்ளியில் இந்த கண்ணுக்குட்டியால் பார்த்தா ஒரு 28,500 சொல்லியிருக்காருங்க. ஒரு 1000-2000 முன்ன பின்ன வந்து முடிஞ்சிடுங்க. அந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்கெல்லாம் நல்லா தரமாக இருக்குதுங்க. கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டு வளரும், நல்லா பாரியாக வளருங்க அந்த கண்ணுக்குட்டி மற்றப்பள்ளியில். நல்லா சூப்பரான கண்ணுக்குட்டிங்க. சொல்லி சுத்தமாக இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜெர்சி குட்டி தாங்க. இந்த குட்டி 22,000 வந்து சொல்லியிருக்காங்க. இது எத்தனை மாதம் குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்து குட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 23 சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் அதில் ஒரு 20 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்து இந்த கண்ணுக்குட்டி வந்து முடிஞ்சிடுங்க. ஸோ ஜெர்சிலே பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கலாக இருக்குது. குட்டி நல்லா ஹைட்டாக இருக்குது. இந்த வியாபாரம் வந்து போயிட்டுருக்குது. 22,000 வந்து ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வாங்கிக்கலாங்க மற்றப்பள்ளி சந்தையில். மற்றப்பள்ளி சந்தையில் வந்து 2 பசுமாடுங்க ஜோடியாக கொண்டு வந்திருக்காங்க. அவர் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிங்க. அவர் விலை சொல்ல மாட்டார். நம்ம அவரை தப்பாக நினைக்கக்கூடாது. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா மாட்டுங்களை மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம் பாருங்கள். இது வந்து ஜோடியாக தான் வந்து விற்பனைக்காக வந்துருக்குது. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி வரும் 30-35னா கூட ஒரு 70 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து போகுங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பசுமாடு ஒரு ஜோடி இருக்குது பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஜோடி. நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இதுவும் அந்த ரேஞ்சுக்கு தாங்க போகும். ஒரு 35 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் இதுவும் வந்து ஜோடி வந்து போகும். ஒரு 70 ரூபா 75 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து விற்பனைக்கு போயிடும். திருப்பதி சொன்னது வந்து ஓரளவுக்கு இது மாடு வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. காலையில் வந்து ஒரு சேல் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ரேட்டு தான் முடிஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியல. இந்த மாட்டை ஓட்டு இப்படி வா, ஓட்டு போட்டு இப்படி வா, இப்படி வா, ஓட்டு என்ன போட்டு போடா போடா போட்டு 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 ரைட் விடு, ரைட் விடு, கிட்ட கிட்ட விடு, கிட்ட விடு, வந்துடும் தான். இந்த சந்தையில் இன்னைக்கு சந்தையிலே வந்து பார்த்தீங்கன்னா தரமான அந்த காளைன்னு சொல்லலாம்.
அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிங்க வந்து நிறைய வந்து வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. கைஸ் மற்றப்பள்ளியில் பாருங்கள் கண்ணுக்குட்டியோட ஒரு பசுமாடுங்க நிறைய இருக்குது பாருங்கள். கண்ணுக்குட்டிங்க இன்னும் இருக்குதுங்க சேல்ஸுக்காக. ஒரு சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டி இதெல்லாம் காலையில் இறங்குச்சிங்க. அந்த சின்ன சின்ன கண்ணுக்குட்டியெல்லாம் பசுமாடுங்க. அதே போல் இந்த மாதிரி காசு கண்ணுக்குட்டிங்க எல்லாமே வந்து மற்றபடி சந்தையில் நம்மளால் பார்க்க முடியும். அங்கே ஒரு தரமான பசுமாடு ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். பசு தான் அது. நல்லா அருமையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் கிடாரிங்க 2 கிடாரி இருக்குது பாருங்க. அது எவ்வளோ ஜோடி எவ்வளோ வருது ப்ரோ சொல்லிடுங்க. ஜோடி எவ்வளோ சொல்லிடுங்க. சரி சரி.